Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்கிறது ஒரு விஷயம் தான். இந்த கவர்மெண்ட்டோட கடைசி பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன், அதாவது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா எப்படி அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த செலவெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் செலவு பண்ணலாம், இந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், நம்ம தங்கத்துக்கு இவ்வளோ செலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ காசு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தையே எப்படி அப்பா அம்மா வீட்டில் பிளான் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்தியா அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்கெங்கே செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு. இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மோடி மறுபடியும் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் எலெக்ஷன் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதனால ஆனால் அந்த எலெக்ஷன் வருஷத்தோட பாதியில் வந்துடும். அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இன்டெரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்னென்ன பிளான்ஸ் ப்ரொபோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசிக்காக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரெக்கார்டே படைச்சிருக்காங்க. இது வரைக்கும் 6 பட்ஜெட் கன்சிக்யூட்டிவாக இந்தியாவோட பார்லிமெண்ட்ல எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொன்னதே இல்லை. நிர்மலா சீதாராமனோட 6வது பட்ஜெட் இது. ஸோ இந்த பட்ஜெட் இது வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமான பட்ஜெட் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, மொராஜி தேசாய் அப்படிங்கிறவங்க. அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் ஹைலைட்ஸ் என்னங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு முக்கியமான ஒரு 15 பாயிண்ட் இருக்குது. அந்த 15 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்தியா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்ட ஒரு ஸ்கெட்ச் என்ன நம்மளுக்கு ஐடியா தெரியும். இன்டர்ம் பட்ஜெட். ஸோ இது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பட்ஜெட் 1 என்ன, அதாவது பட்ஜெட்டோட ஹைலைட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சேஞ்ச் இன் டேக்ஸ் ஸ்லாப். அதாவது போன பட்ஜெட் அப்போ கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்ட வேணான்னு சொல்லி ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை ஒவ்வொரு டைமும் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் கம்மியாகலாம், மேலே போகலாம். ஸோ மக்கள்லாம் மிடில் கிளாஸ் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் இயர் அப்படிங்கிற ஒரு காரணமாக என்னன்னு தெரியல. பட் இந்த தடவை அந்த ஸ்லாப் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் புதுசாலாம் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணலப்பா, 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வருஷமும் யாரும் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சேவிங் தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபிசிக்கல் டெஃபிசிட் 2025 இந்த வருஷம், இந்த 2024-25 இயருக்கு 5.1 இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. மதனே, போகிற போக்கில் திடீர்னு காம்ப்ளிகேட்டடாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பார்த்தியா, ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக சொல்கிறேங்க. நம்மளோட மொத்த வரவு வர்சஸ் நம்மளோட மொத்த செலவு இருக்குல்ல, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எவ்வளோ சம்பாதிக்குது, எவ்வளோ செலவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு பார்க்குறப்போ எப்போவுமே நம்மளோட செலவு நம்மளுக்கு வர்றதை விட அதிகமாக தான் இருந்திருக்குது. ஸோ எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட ஜிடிபியில் ஒரு பர்சன்டேஜாக நம்ம கணக்கு போடுவோம். இவ்வளோ ஃபிசிக்கல் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெஃபிசிட் கணக்குப்படி நம்மளுக்கு 5.1 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. போன தடவை 5.8 இருந்துச்சு. இதில் ஆல் டைம் ஹை 10 கிட்டலாம் நம்ம போன ஒரு காலகட்டம், 8 or 10 நம்ம கோவிட் அப்போ போன ஒரு டைம் இருக்குது. அதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ ஒரு பெஸ்ட் இயர் 2007-8 2.5% கொடுத்துருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இது கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 நெருங்கி இருக்குது, பெஸ்ட் 2.5 இருக்குது. இந்த தடவை அது 5.1 இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்திய நாட்டோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை போன தடவை இருந்ததை விட இந்த தடவை நம்ம ஹையர் ஆக்கியிருக்கோம். 11.1% ஹையர் ஆக்கி 11.1 lakh crore இந்தியாவில் நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் நம்ம இந்தியாவோட கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஸை நம்ம வச்சுருக்கோம். பில்டிங்ஸ் கட்டுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 3000 ஸ்டார்ட் அப்ஸ் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த எக்ஸப்ஷன் மார்ச் 2025 வரைக்குமே இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப்லாம் இந்தியாவில் இன்னும் பெருசாக வரணும், டேக்ஸை வச்சு அவங்களை பர்டன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெருசாக பொதுமக்கள் சந்தோஷப்படுறதுக்கு இது இல்லை. இது ஸ்டார்ட் அப் சம்மந்தமான விஷயம். அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு சன்ரைஸ் செக்டார்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோன்கிறது நல்ல விஷயம். 1 லட்ச ரூபா வாங்கினா ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்தா போதும். அது ஒரு நல்ல விஷயம். அது வரைக்கும் நீங்கள் அந்த காசை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணி நல்லா காசு பார்க்கலாம், இல்லை ஃபியூச்சரை யோசிக்கலாம். அதோட R&Dக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரைஸ் செக்டார்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸ் டூரிசம் இருக்குல்ல, அது ஒரு புது விஷயம். இந்தியாவில் அது இவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கரெக்டாக இந்த மாதிரி அடுத்து ஃபியூச்சரில் இதெல்லாம் பெருசாக போகுதுன்னு நினைக்கக்கூடிய செக்டார்ஸில் இருக்கிறவங்க கடன் வாங்குறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கடன் கொடுக்குறாங்க. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ்.
இந்தியாவில் வந்து புதுசாக 3 காரிடார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எனர்ஜி, மினரல்ஸு, சிமெண்ட்டுக்குன்னு ஒரு 3 காரிடார் போடுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 வந்தே பாரத் போகிஸ் வந்து உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து டூரிசமை மெயினாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2.55 lakh crore பட்ஜெட் ஃபார் ரயில்வேஸ் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. 1 கோடி வீடுகளுக்கு வந்து சோலார் பேனல் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஆல்ரெடி வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து இந்த சோலார் பேனல் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பெனிஃபிட் தான் இது. அடுத்து 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EV ஈகோ சிஸ்டம் வந்து பயங்கரமாக புஷ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இனிமேல் இந்தியாவில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த ஈகோ சிஸ்டம்க்கு இவங்க நிறைய புஷ் கொடுக்க போகிறாங்க பட்ஜெட்டில். 9வது வந்து விவசாயிகள் இருப்பாங்கள்ல, நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில் விவசாயிகளை கை வைக்கணும்ல, அங்கே தானே ஓட்டு இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து, அதாவது கிராப்லாம் ஒரு வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து 4 கோடி ஃபார்மர்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து கிராமங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்கணும், இல்லைனா கெட்டு போயிடும். அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 10வது 15 பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் மெடிக்கல் காலேஜஸ். இது வந்து இப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்க யாராவது மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட தான் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஏன்னா லைவாக பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து என்றைக்குமே ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப்பாக இருக்கும். இந்தியாவில் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே மெடிக்கல் காலேஜஸ் உருவாக்க பார்க்குறோம். இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து பெர் கேபிட்டா டாக்டர் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் கம்மி. நம்ம இது வந்து கோவிட் அப்பமே பார்த்தோம். நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் நம்மளோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதாவது இத்தனை 1000 பேருக்கு எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்கிற கணக்கில் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸோட, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கப்படுங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 75,000 கோடின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஊரை டெவலப் பண்ணுங்கப்பா, ஒவ்வொருத்தங்க உங்கள் லோக்கல் ஸ்டேட்டோட டூரிசமை டெவலப் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, இப்போ நாங்கள் 100 கோடி ரூபாய் தரோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தரோம், ஹைப்போதட்டிக்கலி சொல்கிறேன். நீங்கள் அது ரொம்ப நாள் கழிச்சு கூட வந்து அது ஒரு என்ன, ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் 75 years or something. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் திருப்பி கொடுத்தப்போ அந்த கொடுத்த காசை திருப்பி கொடுத்தா போதும், நீங்கள் அதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேணாம், உங்கள் ஊர் டூரிசமை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஸோ இதெல்லாம் வந்து லோக்கலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி மாதிரி என்னை பாதிக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாமே நம்மளை பாதிக்கும். எப்படின்னு சொல்கிறேன், உங்களோட லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவிலோ இல்லை வந்து ஒரு பெரிய லேக்கோ ஒரு மசூதியோ சர்ச்சோ ரொம்ப ஃபேமஸாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் புஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 12வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்பதி டிடி ஸ்கீம். இதெல்லாம் எனக்காவது தமிழில் வச்சா நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஸ்கீம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், பெண்கள் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து லோன் கொடுக்கறதுக்கு. அப்புறம் 9லேருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஃப்ரீ வேக்சினேஷன், சர்விக்கல் கேன்சர், பேசிக்காக ஹெல்த் செக்டார் விமன் ஃபோக்கஸ்டாக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15ல் 75,000 crore 50-year இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ லோன் வந்து திஸ் இயர் டு சப்போர்ட் மைல்ஸ்டோன் லிங்க்டு ரிஃபார்ம்ஸ் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 75,000 கோடி 50 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் தராங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 14th வந்து Tier 2 and Tier 3 சிட்டிஸில் இருக்கிற ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். Tier 2 Tier 3 சிட்டிஸ்னால் இப்போ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், இங்கெல்லாம் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் வந்து நாங்கள் இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதையுமே வந்து இந்த பட்ஜெட்டில் சேர்த்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பட்ஜெட்டோட ஐடியாவே இதான்ப்பா அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது வந்து யங், அதாவது யூத்துக்கான ஒரு பட்ஜெட்டு. அடுத்து வந்து ஏழைகள் புவருக்கான பட்ஜெட்டு. 3வது வந்து பெண்களுக்கான பட்ஜெட்டு. அண்ட் 4வது வந்து விவசாயிகளுக்கான பட்ஜெட்டு. எப்படி சர்க்கிளாக வந்துட்டாங்களா? யூத்து, ஏழைங்க, பெண்கள், விவசாயிகள், மேஜராக ஓட்டிங் பாப்புலேஷன் இவங்க தான். ஸோ இந்த எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு தான் இந்த பட்ஜெட்டோட மொத்த நோக்கம். அதனால தான் நாங்கள் டூரிசமை பயங்கரமாக புஷ் பண்ணுறோம். சன்ரைஸ் செக்டர்ஸ், அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய பெரிய செக்டாருங்கிறதுக்கு நாங்கள் புஷ் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து டேக்ஸ் ஸ்லாப் வந்து நாங்கள் இன்னும் டேக்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்றலை, மக்களுக்கு இருக்கிற டேக்ஸே தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் 2047 இந்தியாவை டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணுங்கிறது தான்ப்பா எங்களோட கோல். அதுக்கான பட்ஜெட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு பார்ட்டியை வந்து கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க, அவங்களோட ஒரு பட்ஜெட். அண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற பட்ஜெட்டுங்கிறதுனால நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறப்ப வந்து அந்த ஃபுல் டோனே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
ஒரு எலெக்ஷன் மோடில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மொத்த பட்ஜெட்டே வரதுக்கு முன்னாடி இந்த செங்கோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏதோ ராஜாக்கள் உள்ளே கொண்டு வர மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ராம் ராம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஃபுல் எலெக்ஷன் மோடில் தான் இந்த பட்ஜெட்டே இருக்குதுன்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த ஒரு பட்ஜெட் வந்து சென்செக்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த சோலார் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக ஹைப் ஆகிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ இவி கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, எலெக்ஷனுக்கு மொத்த இந்தியா ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் ரூலிங் கவர்மெண்ட் ரொம்பவே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் எப்படி ஒரு சைடு மட்டுமே வந்து எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா, அப்போசிஷன் லீடர் நம்மளோட காங்கிரஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சரிங்க, ஃபிசிக்கல் டெஃபிசிட் பார்த்தீங்களா, இவ்வளவு கேப் இருக்குது நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும், இதெல்லாம் நல்ல கவர்மெண்ட்டு. எங்கள் தலைவர் மன்மோகன் சிங் எப்படி வச்சிருந்தார் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை கண்ட்ரோலில், நம்ம எவ்வளோ நல்ல ஃபினான்ஷியலாக வந்து நம்ம கண்ட்ரி வந்து பெட்டர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இது மோசமாக இருக்குது, சும்மா 2047 அதுன்னு சொல்லி போங்கு பண்ணுறாங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த பட்ஜெட் வந்து மதன் சூப்பராக இருக்குது பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பட்ஜெட்டில் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜென்ரலாக இன்டரிம் பட்ஜெட்டில் வந்து ரொம்பலாம் வந்து ஹைப் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபேமஸான நியூஸே தவிர இதுதான் நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு இன்டரிம் பட்ஜெட். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பட்ஜெட் வந்து பேசப்படும். அது வந்து இன்னும் பெருசாக எலாபரேட்டாக இருக்கும். அந்த புது கவர்மெண்ட் வந்து என்ன வைக்கிறாங்களோ, எந்த கவர்மெண்ட்னாலும் வரலாம், இவங்களே மறுபடியும் ஜெயிக்கலாம், இல்லை வேற ஒருத்தங்க ஜெயிக்கலாம், யார் ஜெயிச்சாலும் அது புது கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் இந்த தடவை முடியுது, அதுதான் ஜனநாயகம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பட்ஜெட் கான்செப்ட். உங்ககிட்ட நான் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரி சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை பிளானிங் வந்து சொன்ன மாதிரி யூத்து, விமனு, ஃபார்மர்ஸு, அப்புறம் வந்து ஏழைகள், ஸோ எல்லாத்துக்குமே தான் வந்து இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எலெக்ஷனுங்கிறதுனால அப்படி தான் ஒரு பீப்புள் ப்ளீஸிங் பட்ஜெட்டாக தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர கவர்மெண்ட் வந்து எப்போவுமே அந்த வருஷம் வந்து இருக்கிற எல்லா கடன் என்னடா இவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டான பட்ஜெட் இருக்கும். அதுக்கு காத்திருப்போம். பட் இப்போதைக்கு தான் சீசன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். சியர்ஸ் எம்ஜிஸ்.